யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து சப்ஸ்கிரைபர். இப்போ நம்ம பார்க்க போறது 2026 4/13/22 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும், மிக அற்புதமா இருக்கும். ஏன்னா 1க்கு 4 எண்கணிதப்படி வசியமான ஒரு நம்பர். 1க்கு 4. 1 என்பது சூரியனுடைய ஆதிக்கத்தையும் 4 என்பது ராகுவின் ஆதிக்கமும் உள்ளதால் இந்த அமைப்பு ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அமைப்பாகத்தான் இருக்கும். சரி, 2026 என்பது சூரியனின் ஆதிக்கம் உள்ள ஒரு வருடம். 226 இங்கே 2026 வருது இல்லைங்களா? இங்க 0க்கு மதிப்பு இல்லை. அப்ப 2 2 4 6 10 டோட்டல் நம்பர் 10ஆம் நம்பர் வருது. அப்போ 1ன் ஆதிக்கம் மிகுந்த வருடம், சூரியனின் ஆதிக்கம். 1 என்பது சூரியனுடைய ஆதிக்கம் மிகுந்த வருஷம். அப்போ 4 13 22 31 தேதிகளில் பிறந்தவங்க எல்லாருமே ராகுவின் ஆதிக்கம் உள்ளவங்க. இந்த வருஷம் அபரிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வருஷம் தான். யாருக்கு? வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு, தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, பொலிட்டீசியன் அதாவது அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான மிகப்பெரிய யோகமான வருஷம். எல்லாத்திலையும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருஷங்க அது. மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்ய முடியும். 2026 22 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் 31 தேதிகளுக்கு பிறந்தவங்களுக்கும் அபாரமான யோகம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி 4ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கும் 13ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கும் பெரிய பெரிய யோகங்கள் எல்லாம் அமையும். ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய வருஷம். ஏன்னா இது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு வருஷம் இவங்களுக்கு. மைல் ஸ்டோன், புரியுங்களா? மைல்கல் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஒரு வருஷம், மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். ஆனா எல்லாமே எல்லாருக்குமே நடக்குமா சார்? அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நான் அதெல்லாம் அரசியல் இல்லை, நான் தொழிலும் பெருசா இல்லை சார், நான் ஒரு சாமானியன், எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு சரியான ஒரு தொழிலை இந்த வருஷம் ஆரம்பிச்சுன்னா அது உங்களுக்கு அமோகமா இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரண ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணி சரியான இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். அடுத்தது, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார், எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் நல்லபடியா நடந்துருங்க, சூப்பரா இருப்பீங்க. நான் இப்போ எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகணும், இல்லைன்னா படிப்பு எனக்கு வரவே மாட்டேங்குது, கண்டிப்பாக படிப்பு நல்லா வரும். இல்லைன்னா எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகணும்னா கண்டிப்பாக இந்த வருஷம் போவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்தது வேற என்ன உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தவறான எண்ணங்கள், தவறான வழிகளில் போகிற மனிதர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். 4 13 22 31 தேதிகள் பிறந்தவர்கள் அப்படி யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது வீண் அலைச்சல், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு போயிட்டு சூழல் வரும். சரி, ஓகே, அது தவறான மனிதர்கள் தானே, நமக்கு கிடையாது இல்லை. அப்போ நம்ம சிந்திக்கணும். அப்போ 4 13 22 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 மிக சிறந்த வருஷம். சரி, எல்லா விஷயத்திலையும் நல்ல விஷயத்துங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வருஷம் தான் செய்யலாம். ஆனா இங்கே ஒரு முக்கியமான ஒரு விதி இருக்கிறது. என்ன விதி அப்படின்னா, இயற்கை சார்ந்து, நியாயம் சார்ந்து, தர்மம் சார்ந்து வாழ்கின்ற மனிதர்களுக்கு இந்த வருடம் அபரிதமான மைல்ஸ்டோன், அதாவது ஒரு மிகப்பெரிய வருஷம். புரியுதுங்களா? தர்மத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்கின்ற எல்லா விஷயங்களும் பிரச்சனைகள்லேயும் முடியும். புரியுதுங்களா? ஏமாற்றுதல், வஞ்சனை செய்தல், சூழ்ச்சி செய்தல், இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் வீழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்றால் இந்த வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதால் அதை நீங்க செய்ய மாட்டீங்க என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.